ரோடு சைடு காளான்னாலே எல்லாருக்கும் ஃபேவரட். அதே டேஸ்ட்ல ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப ஹெல்த்தியா வெறும் 20 நிமிஷத்துல வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இந்த செய்முறைக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா காளானும் முட்டைக்கோசும் தான். இந்த 2 இருந்தாலே போதும், சூப்பர் டேஸ்டியான ரோட் சைடு காளான் ரெடி. மஷ்ரூம்ஸை எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, மஷ்ரூம்ல கொஞ்சம் மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கையால மெதுவா அழுத்தி தேய்ச்சா மேல இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் 2 வாட்டி தண்ணி விட்டு கழுவினா மஷ்ரூம்ஸ் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா சுத்தமா ரெடி ஆயிடும். அடுத்தது முட்டைக்கோசை ரொம்ப ஃபைனா நறுக்கிக்கோங்க. வெஜிடபிள் சாப்பரை பயன்படுத்தி நறுக்கிருக்கேன். உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா பரவாயில்ல, கட்டிங் போர்ட்ல கத்தியாலேயே ரொம்ப ஃபைனா நறுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம அலசி வச்சிருக்கிற காளானையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபைன் சாப்பிங் இருந்தாதான் நம்மளுக்கு பைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சாப் பண்ணதை நான் ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப் மஷ்ரூம்க்கு 1 கப் கேபேஜ் போட்டிருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ரோட் சைட்ல வாங்கும்போது மஷ்ரூம்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மேக்சிமம் மஷ்ரூம்ஸே இருக்காது, வெறும் கோஸை போட்டு தான் செஞ்சிருப்பாங்க. இந்த பவுல்ல ஒரு 3 ஸ்பூன் மைதா, நீங்க கோதுமாவும் சேர்த்துக்கலாம், பட் மைதா சேர்த்தாதான் உங்களுக்கு அந்த பைண்டிங் கரெக்டா இருக்கும். 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற உப்பு போட்டு பெசரிடலாம். மஷ்ரூம்லயும் கேபேஜ்லயும் இருக்கிற தண்ணியே சரியா போகும். தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தளர்த்தியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து இருக்கிற அந்த மஷ்ரூம்ஸ் கலவைய கொஞ்சம் ஃபிளாட்டா போடணும். ஃபிளாட்டா போட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு குக் ஆயிடும். நல்லா குக் ஆனப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பா, நல்ல டேஸ்டியான ஒரு பொக்கோடிஸ் மாதிரி கிடைக்கும். இது வெறும்ல சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். மிச்சம் இருக்கிற கலவையை எல்லாத்தையுமே இதே மாதிரி பொக்கோடிஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெடி பண்ணீங்கன்னா அது பாருங்க, இந்த ஃபிளாட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு மஷ்ரூம்ஸ் கிரேவி பண்ணும்போது ஈஸியா அதுல குக் ஆயிடும். நம்ம அடுத்தது ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்ல ஃபைனா சாப் பண்ண 2 வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நான் ஏற்கனவே டொமேட்டோஸை பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நம்ம மிக்சர்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஹெல்த்தியான வெர்ஷனா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே செஞ்சுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த டைம்ல நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிற டொமேட்டோ பியூரி அதுல ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனையும் போனப்புறம் என்னதான் நம்ம டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணாலும் அந்த ரோட் சைடு காளான் அந்த டேஸ்ட் வர்றதுக்காக கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அதோட நம்ம கிரீன் சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இந்த கலவைக்கு ஏற்ற உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போறதுக்கு லைட்டா ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிண்டினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1 to 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு சிம் ஃபயர்ல 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். அது குக் ஆகிற டைம்குள்ள ஒரு சின்ன பவுல்ல 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம லிக்விட் மாதிரி கலந்துக்கிட்டு இந்த கலவைய நம்ம ஏற்கனவே ரெடி ஆயிட்டு இருக்கிற மசாலால சேர்த்து 2 to 3 நிமிஷம் சிம்ல வேக விடலாம். இப்போ கிரேவி நல்லா கெட்டியா இருக்கும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிலும் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி ரெடியா வச்சிருக்கிற மஷ்ரூமை கொஞ்சம் கையில நசுக்கி விட்ட மாதிரி சேர்த்து மெதுவா பிரஸ் பண்ணிக்கிட்டே கலக்கணும். இப்படி செய்யும் போதுதான் மஷ்ரூம்லயும் மசாலா நல்லா உறிஞ்சி சூப்பரா கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். கடையில வாங்குற மாதிரி வெறும் முட்டைகோஸ் மட்டும் இல்லாம இதுல மஷ்ரூமும் ஈக்குவல் அளவுல சேர்த்திருக்கும். அதனால இது இன்னமும் ஹெல்த்தியான ரெசிபி. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கலந்தா செம கிரன்ச்சியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி, டைமும் ரொம்ப கம்மி தான். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. கடைசியா கொஞ்சம் லைம் ஜூஸ் சேர்த்துட்டு, ஆப்ஷனல் தான் லைம் ஜூஸ்ன்றது, ஏன்னா ஏற்கனவே தக்காளிலையும் புளிப்பு இருக்கும், பட் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லியை தூவி சுட சுட சர்வ் பண்ணா நம்ம ஹோம்மேட் ரோடு சைடு காளான் ரெடி. இதுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் டச் கொடுக்கணும்னா அலுமினியம் ஃபாயில்ல இந்த காளானை ஃபில் பண்ணி
மேல நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தூவி கொஞ்சம் லைம் ஜூஸ் பிழிஞ்சு கொடுத்தா அப்படியே ரோட் சைட் காளான் லுக் வந்துடும். இது வீட்ல செஞ்சதுன்னு நீங்க சொல்லலைன்னா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. பிரசன்டேஷன்ல இருந்து டேஸ்ட் வர அப்படியே ரோட் ஸ்டைல் காளான் மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே இது கடையில வாங்கினதான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.